திருவிழாக்குள்ள பட்டாக்கத்தி ஊத்திக்கிட்டு திருப்பி குத்த வராங்க, கஞ்சா கொடுத்து பெருசா அடிக்க வராங்க, மதுரை மாநகரே சீர்குலைஞ்சு இருக்கு. உண்மையிலேங்க வருத்தப்படத்தக்க இந்த நாட்டில் இந்த இந்திய நாட்டுடைய எல்லையை காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய கடமையும் பொறுப்பும் ஒரு அரசுக்கு, மத்திய அரசுக்கு இருக்குது. அதே தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்பதை தமிழக அரசு எந்த அரசாக இருந்தாலும் எவ்வளவு கடமையும் பொறுப்பும் இருக்கோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், நம்முடைய நாட்டில் இருக்கிற இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இரு மாநில மத்திய அரசுக்கு இருக்குது. இன்றைக்கி மத்திய அரசுடைய இந்த கையாளாத்தனம் கூட அதே மாதிரி மாநில அரசுடைய இந்த போதை நடமாட்டம் என்பது இந்தியாவில் அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு போதை இன்றைக்கி தலைக்கேறி விட்டது. நான் கூட கண்கூடாக பார்த்தேன். நம்ம சித்திரை திருவிழாவில் ஆற்றுல அழகுற பிறகு போனால் அந்த கூட்டத்தில் போகும் பார்த்தா பெரும் இளைஞர்கள், அடுத்த தலைமுறை, இந்த நாட்டை வழிநடத்த போகிற சக்கரவர்த்திகள், இந்த நாட்டை வல்லரசாக உருவாக்க போகிற அந்த இளம் பிஞ்சுகள் எல்லாம் எதுக்கோ அடிமையாகி அவர்கள் தன்னையே மறந்து அவர்கள் கோச்சம் போட்டு போவதை பார்க்கின்ற போது மனவேதனையாக ஒரு தகப்பனாக நான் இந்த நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனவே இரு அரசுகளும் இன்றைக்கி அரபு நாடுகளில் இப்படி பெரிய கொடுமையான தண்டனையெல்லாம் இந்த மாதிரி கஞ்சா, போதை போன்ற வஸ்துகளை கடத்தினால் அவருக்கு எப்படிப்பட்ட பொது இடங்களில் தண்டனை கொடுக்குறாங்களோ அது போன்ற தண்டனை இந்தியாவிலும் கொண்டு வரணும். இந்த மாதிரி போதைப் பொருளை கடத்துகிறவங்க, இளைஞர்களை கெடுக்கக்கூடிய இன்றைக்கி புதுவிதமான போதைகளை கடத்த கொண்டு வர நடமாட விடுறவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் மட்டும் போதாது, குண்டாஸ் போட்டால் மட்டும் போதாது, அவர்களை எந்த வழியில் அதை தடுக்க முடியும் அந்த வகையில் மாநில அரசும் மத்திய அரசும் நிச்சயமாக தடை விதிக்க வேண்டும். அதற்கான புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும். நம்முடைய ஜனாதிபதி அவர்களும் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி அவர்களும் மற்ற நீதிபதிகளும் இதற்கு ஒத்துழைப்பு இருக்கணும் என்று நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம தலைமுறை, அடுத்த தலைமுறை நாம் பார்ப்பது மிக மிக அபூர்வமாகிவிடும் என்பது நான் பார்க்கின்ற போது உண்மையிலே இரத்த கண்ணீர் வடித்தேன். இந்த மாதிரி போதை, அந்த மாதிரி அளவுக்கு பட்டாக்கத்தியை கொண்டு வீசுவது, அது மதுரையில் பார்த்தா 7000 போலீஸார் இருந்தாங்க மக்களை பாதுகாக்க. உண்மையிலே மாவட்ட நிர்வாகம் இந்த தடவை என்னன்னா விழித்து கொண்டார்கள். போன தடவை மாதிரி தண்ணீரை ஆற்றுல அதிகமாக திறந்து விட்டு அதில் 7 பேர் இறந்து போனாங்க. இந்த தடவை அது இல்லாமல் குறைந்த அளவு தண்ணீரை விட்டு இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் கடமையை செய்தது. இருந்தாலும் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த இளைஞருடைய பட்டாக்கத்தியை வீசி ஒருத்தரை தாக்குவது, அது ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்க. இதையெல்லாம் பார்க்கின்ற போது மன வேதனையாக இருக்குது. 20 வயசு 22 வயசு அவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறோம்ன்றே தெரியாத நிலைமை இருக்குது. இது ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு தாய் தந்தையரும் இதை கவனிக்க வேணும். நம்ம பிள்ளைகளை முறையாக அவர் எங்கே போகிறாங்க என்ன என்றது ஒவ்வொரு தாய்மாரும் பெற்றோரும் நிச்சயமாக பேணி காக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.